ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிராத்மிக் லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் போதனியில் 5th லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா பிராத்மிக்கில் 1st லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும் போதனியில் போட்டிருக்கேன். அதில் பேஷேவர் அது ஒரு லெசனும் முடிச்சிருக்கேன் ப்ரோஸில். அதையும் போய் பாருங்கள். தமிழ் விளக்கங்களோட கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். பிராத்மிக் லெசனில் பார்ட் 5 போதனியில் பார்ட் 5 நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 5 आवो வா आइए வாங்க. கணேஷ் तुम यहाँ आओ. கணேஷ் நீ இங்கே வா. तुम अंदर आओ. நீ உள்ள வா. तुम बेंच पर बैठो. நீ பெஞ்சில் உட்காரு. तुम हिंदी पढ़ो. நீ ஹிந்தி படி. சுதா तुम भी आओ. இந்த பீனா ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். ஸோ சுதானா சுதா ஒரு பேர். ஸோ நீயும் வா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே கமாண்டிங்காக இருக்கும். இந்த லெசன் எல்லாமே கமாண்டிங்காக இருக்கும். ஒரு கட்டளை வாக்கியத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கட்டளை வாக்கியனாலே ரூட் வெர்போட எண்டிங்கில் ஓ, சப்போஸ் ரெஸ்பெக்டாக நீங்கள் குறிக்கணும்னா ரூட் வெர்ப்ஸோட எண்டிங்கில் இஏ அப்படின்றத போடுவோம். ஸோ சுதா தும்பி பைட்டோ. சுதா நீயும் உட்காரு. தும் ஜமீன் பர் மத் பைட்டோ. நீ தர மேலே உட்காராத. ஜமீன்னா தர. ஸோ மத் பைட்டோனா உட்காராத அப்படின்னு அர்த்தம். ஒரு ரூட் வெர்ப்க்கு முன்னாடி மத்து போட்டால் அது டோன்ட் அப்படின்ற அர்த்தம். பண்டித்ஜி. பண்டித்ஜி ஆயே டீச்சர் நீங்கள் வாங்க. பண்டித்ஜினா ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பர்சனை குறிக்கிறது. ஸோ நீங்கள் வாங்க ஆயே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப் அந்தர் ஆயே நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப் குர்சி பர் பைட்டியே நீங்கள் நாற்காலியில் உட்காருங்க. ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே நீங்கள் பெஞ்ச் மேலே உட்காராதீங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அடுத்து 3rd பேராகிராஃப். சுதா தேக்கோ. சுதா பாரு. மேஸ் பர் கியா ஹை. மேஜை மேலே என்ன இருக்குது? மேஸ் பர் அக்பார் ஹை. மேஜை மேலே நியூஸ் பேப்பர் இருக்குது. அக்பார்னா நியூஸ் பேப்பர் இந்த இடத்துல. ஸோ நியூஸ் பேப்பர் இருக்குது. அக்பார் யஹா லாவ். நியூஸ் பேப்பரை இங்கே கொண்டு வா. லாவோனா கொண்டு வான்னு அர்த்தம். பிதாஜினா அப்பா. ஸோ அக்பார் லீஜியே எடுத்துக்கோங்க, இல்லை எடுங்க அப்படின்னு அர்த்தம். அக்பார் லீஜியனா எடுங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். கோப்பு. கோப்புன்றது பேர். ஸோ தும் ஷர்பத் பீவோ. ஷர்பத் பீவோனா ட்ரிங்க்ஸ். ஷர்பத்னா அந்த இடத்துல வந்துட்டு ஜூஸ் அப்படின்ற அர்த்தம். ஸோ பீவோனா குடி, பீவோ குடி. சுரேஷ் புஸ்தக் ஹாத் மே லோ. சுரேஷ் புத்தகம் கையில், லோனா எடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கையில் எடு. சுதா தும் படோ அவுர் லிக்கோ. நீ படி அப்புறமேட்டா எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாச்சாஜி. சாச்சாஜினா இது ஒரு அங்கிள். ஸோ ஆப் சிட்டி லிக்கியே நீங்கள் லெட்டர் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். பண்டித்ஜி ஆயே மறுபடியும் அதே லைனே சொல்கிறாங்க. பண்டித்ஜி வாங்க. ஆப் ஃபல் லீஜியே நீங்கள் பழம் எடுத்துக்கோங்க, இல்லை எடுங்க. ஆப் ஃபல் காயே நீங்கள் பழம் சாப்பிடுங்க. ஃபல்னா ஃப்ரூட். யா ஏ கரம் தூது ஹை. இது கரம் தூதுனா சூடான பால். ஸோ ஆப் தூத் பீஜியே நீங்கள் பால் குடிங்க அப்படின்னு அர்த்தம். சுதா தேக்கோ. சுதா பாரு. வஹா கோன் ஹை. அங்கே யார் இருக்கா? வஹா ரவி ஹை. அங்கே ரவி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. ரவி புஸ்தக் லோ ஆர் படோ. புஸ்தக் எடுத்துட்டு படி அப்படின்ற அர்த்தம். பண்டித்ஜி ஆப் ஃபல் காயே நீங்கள் பழம் சாப்பிடுங்க. அவர் தூத் பீஜியே அப்புறம் பால் குடிங்க. பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிங்க அப்படின்ற அர்த்தத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். சுதா பேட்டோ அவர் கீத் காவோ. உட்காரு அவர்கிட்ட பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கீத்னா பாட்டு, கானா கூட பாட்டு தான். ஸோ காவோனா பாடுன்னு அர்த்தம். சரிங்களா? அவருனா மற்றும்னு அர்த்தம். விமலா பேட்டோ அவர் கீத் சுனோ. அதாவது நீ உட்காந்துட்டு என்ன பண்ணுற? பாட்டை லிசன் பண்ணு. சுனோனா கேளுன்னு அர்த்தம். பண்டித்ஜி ஆப் பி கீத் சுனியே. நீங்களும் வந்துட்டு பண்டித்ஜி நீங்களும் வந்துட்டு பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமலா ஆப் தும்பி காவ். விமலா இப்போ நீயும் பாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்குறதே மொத்தம் 3 விதமான கேட்குறது இருக்குது. ஒன்று காதால் கேட்குறது, இன்னொன்று வாயால் கேட்குறது, இன்னொன்று கையால் கேட்குறது. ஸோ காதால் கேட்குறதுக்கு சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயால் கேட்குறதுக்கு பூச், கையால் கேட்குறதுக்கு மாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹிந்தியில் இருக்கக்கூடிய ரூட் வெர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சப்தார்த்.
சப்தார்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனிங்ஸு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஆன்றதுக்கு வான்ற அர்த்தம், அந்தர்னா உள்ள, பெய்ட்னா உக்காரு, படுனா படி, மத்துனா கூடாது டோன்ட்னு அர்த்தம், தேக் அப்படின்னா பாரு, அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர், லானா கொண்டு வா, லேனா ஏடு, பீனா குடி. அதுக்கப்புறம் லிக் எழுது, சிட்டி கடிதம் லெட்டர், ஃபல் ஃப்ரூட் பழம், கரம்னா சூடு ஹாட் அப்படின்னு அர்த்தம், தூதுனா மில்க்கு, கானா சாப்பிடு ரூட் வேர்பு. அடுத்து கீத்னா சாங்கு, கானா பாடு, சுன்னுனா கேட்கறது காதால் கேட்கறது, அப்புனா இப்போ நவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அபியாஸ் பயிற்சிகள், பயிற்சி பண்ணணும். ஸோ ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஒரு வரியில் ஆன்சர் பண்ணுங்கள். கீழே ஒரு வரியில் கொடுத்துருக்காங்க, இதை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. சுதா தேக்கோ மேஸ் பர் கியா ஹை, சுதா பாரு மேஜை மேலே என்ன இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மேஸ் பர் அக்பார் ஹை, மேஜையில் நியூஸ் பேப்பர் இருக்குது. சுதா தேக்கோ, சுதா பாரு, வஹா கோன் ஹை, அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வஹா ரவி ஹை, அங்கே ரவி இருக்கான். மேஸ் பர் கியா ஹை, மேஜை மேலே என்ன இருக்குது. மேஸ் பர் அக்பார் ஹை, மேஜை மேலே நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ இதோட 5th லெசன் முடிஞ்சுது. தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பிராத்மிக்கில் 5th லெசன் போதனையில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே 6th லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி போயம்ஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மாடல் கொஷின் பேப்பரும் இருக்குது. நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். நம்மளோட வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.